தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம், இயேசு எப்படி ஜெபித்தார், ஜெபத்தின் வல்லமை, ஜெபத்தில் கிடைக்கும் நன்மைகள் போன்றவற்றை பற்றி நாம் பார்க்க போகிறோம். தினந்தோறும் ஜெபிக்க வேண்டுமா என்று கேட்பீர்களே, ஆனால் தினந்தோறும் சுவாசிக்க வேண்டுமா, குளிக்க வேண்டுமா, உண்ண வேண்டுமா என்று நீங்கள் உங்களையே கேட்டு பாருங்கள். உணவு உங்கள் உடலுக்கு எவ்வாறு முக்கியமோ அதைவிட ஜெபம் உங்கள் ஆத்துமாவிற்கும் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே உள்ள உறவு நெருக்கமாய் இருப்பதற்கும் பேருதவியாய் இருக்கும். யாக்கோபுக்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் கடைசி வரிகளை பார்க்கும் பொழுது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருந்ததினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க ஆண்டவர்கிட்ட தினந்தோறும் கேட்காததுனால தான் நீங்க எதிர்பார்க்கிறது உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடுகிறார். இயேசுவும் பார்த்தீங்கன்னா அவர் மனித அவதாரம் எடுத்தபோது அவர் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தார். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, ஒருவனும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஒருவனும் ஜெபிக்கிறதில்லையே, ஒருவனையும் காண முடியவில்லையே விண்ணப்பம் பண்ணுகிறவன் என்று ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறாராம். எனவே எனக்கு பிரியமான நண்பு சகோதரனே, சகோதரியே, கூடுமானவரை நீங்கள் எப்பொழுதுமே ஆண்டவரை பார்த்து விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருங்களேன். உங்க விண்ணப்பம் எப்பொழுது அங்கீகரிக்கப்படும் என்று தெரியாது, ஆனால் நிச்சயமாய் அங்கீகரிக்கப்படும். ஏசாயா 64ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றி கொள்ளும்படிக்கு விழித்து கொள்கிறவனும் இல்லை. ரொம்ப வருத்தத்தோட சொல்றார், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவன் இல்லை, ஆண்டவரை பற்றி கொள்ளும்படி விழித்து கொள்கிறவனும் இல்லை. ஏன்னா நம்ம தான் தூங்கிட்டு இருக்கோமே. IPL கிரிக்கெட் மேட்ச் 3 மணி நேரம் பார்க்க முடியுது, இயேசுவிடம் 30 நிமிடம் பேச முடியவில்லை. IPL மேட்ச் உங்களுக்கு என்ன கொடுக்குன்னா கரண்ட் பில்லை எகிரி கொடுக்கும், டிவி சீரியல் கரண்ட் பில்லை எகிரி கொடுக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவோடு நீங்கள் பேசுவீர்களே, ஆனால் ஆண்டவராகிய இயேசுவின் வேத வசனங்களை வாசித்து தியானிப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு இரட்சகராய் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனுமாய் இருக்கிற. ஏசாயா தெளிவாக சொல்றார், தேவன் இரட்சகர் இயேசுதான். அவர் என்ன பண்றாருன்னா, இயேசுவை பார்த்து ஜெபிக்காத மக்கள் அவர்களுக்கு மறைத்து கொள்கிறார். தன்னை தேடுகிறவர்களுக்கு வெளிப்படுத்தல் பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்க ஆண்டவரை பார்த்து தேடணுங்க, ஜெபிக்கிறோம், ஜெபத்தின் வல்லமையை உணரும். எப்படி ஜெபிப்பது, எந்த நேரத்தில் ஜெபிப்பது என்று பார்க்கும் பொழுது 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின் கடைசி வரியிலே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். பவுலின் வெற்றிக்கு காரணமே அவர் எப்பொழுதுமே ஆண்டவரை பார்த்து
தான் வேலை செய்கிற நேரத்தை விட்டு விட்டு கூடாரம் செய்கிற வேலையை செய்தார் அல்லவா, அந்த வேலை நேரத்தை விட்டு விட்டு மீதி எல்லா நேரத்திலும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதல்களோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி. எந்த சமயம்? எல்லா சமயத்திலும். என்ன வேண்டுதல்? சகலவித வேண்டுதல். எப்படி? விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் சரீரத்திலே பரிசுத்த ஆவியானவர் நிறைந்து காணப்பட வேண்டும். அப்பொழுது உங்கள் விண்ணப்பம் அங்கீகரிக்க ஆண்டவருக்கு ஏதுவாக இருக்கும். பிலிப்பியர் 4:6 இவ்வாறு சொல்கிறது, எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களோடும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாவற்றையும் குறித்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாவற்றையும் குறித்து ஒரு நண்பனிடத்தில் பேசுவதை போல நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலே விண்ணப்பத்தை எழுப்பி ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். இயேசு கூட பார்த்தீங்கன்னா அதிகாலையில் ஜெபித்திருக்கிறார். வேதத்திலே போட்டிருக்கிறதா என்றால் போட்டிருக்கிறது. மார்க்கு 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், லூக்கு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது இயேசு அதிகாலையிலே இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்தில் போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இருட்டோடு, காலையில இருட்டா இருக்கும், அந்த இருட்டிலே இயேசு கிறிஸ்து எழுந்து, அவரும் உங்களை போன்று என்னை போன்று மனிதர் தானே, பூமியிலே வாழ்ந்த பொழுது அந்த பூமியிலே வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் இருட்டோடு அதிகாலையிலே எழுந்து மலை மீது ஏறி அங்கே போய் ஜெபம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா 6:12, மார்க்கு 6:46 இவ்வாறு சொல்கிறது, ஜெபம் பண்ணும்படி மலை மீது ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார். காலையில ஜெபம் பண்ணாரு, இப்ப பார்க்கிறோம் ராம் முழுவதும், ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணும்படி, ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரே கருத்தாய், ஒரே சிந்தையாய் மலை மீது ஏறி, மலை மேலே ஏறுறதே கஷ்டம் இல்லையா, மலை மீது ஏறி முழுவதும், ராத்திரி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார். எதற்கு இயேசு தேவனை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும் என்றால், உங்களுக்காக எனக்காக அவர் ஜெபித்தார். அவர் தனக்காகவோ இந்த பாரமான சிலுவை என்னிடத்திலிருந்து அகற்றும் என்றோ, என்னை அடிப்பவர்களை அடித்து விடும் என்றோ இயேசு ஜெபிக்கவே இல்லை. உங்களுக்காக எனக்காக தினந்தோறும் இயேசு ஜெபித்து கொண்டிருந்தார். காலையிலே ஜெபித்தார், ராம் முழுவதும் ஜெபித்தார், பல வேளைகளில் ஜெபித்திருக்கிறார். பவுல் சொல்லுகிறார், இடைவிடாமல் நான் ஜெபித்திருக்கிறேன். பேதுரு ஜெபித்திருக்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம். எல்லோரும் இடைவிடாமல் ஜெபித்தார்கள். அந்த இடைவிடாமல் ஜெபித்த காரணத்தினாலே அவர்களுக்கு வல்லமை கிடைத்தது. பேதுருவும் அவருடைய சீடர்களும் மலை மீது ஏறி, இயேசுவோடு ஏறி ஜெபிக்க போகிறார்கள். அங்கு பார்த்தீங்கன்னா மோசேவும் எலியாவும் அவர்களுக்கு தென்படுகிறார். அவர்கள் தூக்க கலக்கமாய் ராத்திரியிலே இருந்ததனால் அவர்களால் சற்று வேதனைக்குள்ளானார்கள். வேதனை என்னன்னா, தூக்க கலக்கம் அவர்களை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு, அவர்களுடைய எண்ணத்தை கொஞ்சம் கலக்கழிச்சு சிதைத்து விட்டார். பின்பு சொல்லுகிறார்கள், ராம் முழுவதும் ஜெபித்து அடுத்த நாள் அவர்கள் மலையிலிருந்து கீழே இறங்கி வந்தார்கள். ஒரு ராத்திரி முழுவதுமாக பேதுருவோடு இருந்தவர்களும் இயேசு மலை மேல் இருக்கும் பொழுது, இயேசு மறு ரூபமான பொழுது
இயேசு மோசேயோடும் எலியாவோடும் தரிசனம் கொடுத்த பொழுது அவர்கள் இயேசுவின் தரிசனத்தை பார்த்து பிரமித்து போனார்கள். எனக்கு அருமையான என் அன்பு அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, இன்று ஆண்டவராகிய இயேசு உங்களை பார்த்து கேட்க விரும்புகிற ஒரே கேள்வி இதுதான். உன் வேண்டுதல் ஏன் செவி சாய்க்கப்படவில்லை என்றால், நான் எப்படி ஜெபித்தேனோ அதே போன்று என் சீடர்கள் ஜெபித்தார்கள், அதை போன்று நீங்கள் ஜெபிக்க மறந்தது ஏன் என்று இயேசு கேட்கிறார். இந்த வேளையிலே, இந்த நாளிலே நீங்கள் யோசித்து தியானித்து பார்க்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், இனி நான் எப்படி ஜெபிப்பேன்? இயேசுவின் போன்று ஜெபிப்பேன், இயேசுவின் சீடரை போன்று ஜெபிப்பேன், இயேசு எனக்கு நியமித்திருக்கிற எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி நான் இயேசுவினிடத்திலே உரையாடுவேன் என்று சொல்லி நீங்கள் உரையாடி பாருங்களேன். என்று சொல்லி இயேசுவை ஸ்துதித்து போற்றி பாடி ஜெபித்து பாருங்களேன். உங்கள் ஜெபம், உங்கள் நாள் நன்றாயிருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அனைத்தும் துன்பப்பட்டாலும், துயரப்பட்டாலும், வேதனைப்பட்டாலும் கடைசியிலே ஜெயமாய் மாறும். எனவே எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் தியானித்து பாருங்க, படித்து பாருங்க, யோசித்து பாருங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிதான் இந்த தின தியானம் தினந்தோறும் உங்களுக்கு செய்தியாய் வருகிறது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் இருக்கு. 2 நாள்ல அதிகபட்சமா எவ்வளவு பார்க்க முடியுமோ திரும்ப திரும்ப பாருங்க. வசனத்தை எடுத்து வாசிங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்க பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.